நாட்களில் சில குறிப்புக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். நாட்டை ஆளப்போகிற தலைவர்களை கர்த்தர் எழுப்பி தரும்படியாக, கர்த்தர் அவங்க ஆசீர்வதித்து கொண்டு வரும்படியாக நம்ம ஜெபிப்போம். அவர்களை தேவ கரம் ஆசீர்வதிக்கட்டும், ஆளுகை செய்யட்டும். வருகிற நாட்களில் நமக்கு புதிய இந்த முதலமைச்சர் எழுப்பி தர்றாங்க. அதுக்காக நன்றி செலுத்துவோம். ஆண்டவருக்கு நீர் எழுப்பி தரப்போகிற முதலமைச்சருக்காக உமக்கு நன்றி ஏசப்பா நம்ம சொல்லுவோம். ஸ்தோத்திரம் தகப்பனே, துதிக்கிற தகப்பனே, துதிக்கிறன் ஐயா. சத்துருக்கள் வெக்கப்பட்டு போக முடியாது. கர்த்தருடைய கரம் கிரியை செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறேன். வல்லமை வெளிப்பட வேண்டுமா ஜெபிக்கிறேன். ஆண்டவரே தகப்பனே ஸ்தோத்திரையா. வரப்போகிற முதலமைச்சருக்காக நன்றி சொல்கிறேன் ஏசப்பா. முதலமைச்சரை நீர் ஆசீர்வாதம் தரும்படியாக ஜெபிக்கிறேன். ஆண்டவரே முதலமைச்சரை நீர் ஆசீர்வதித்தாங்க. தகப்பனை இனி வரும் நாட்களில் நல்ல நல்ல திட்டங்கள் வர கர்த்தர் உதவி செய்வீராக. உடைய கரம் ஆசீர்வதிக்கட்டும். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யுங்க தகப்பனே. ஸ்தோத்திரம் தகப்பனே, ஸ்தோத்திரம் கர்த்தாவே, ஸ்தோத்திரம் தகப்பனே. எங்கள் தமிழ்நாட்டை ஆசீர்வதிங்கப்பா. தமிழ்நாடை ஆசீர்வதியும் ஆண்டவரே. எங்கள் தமிழ்நாடை நீர் ஆசீர்வதிங்க தகப்பனே. எங்கள் தேசத்தில் இருக்கிற எல்லா மாநில தலைவர்களையும் நீர் ஆசீர்வதிங்க தகப்பனே, ஆசீர்வதிங்க தகப்பனே. ஸ்தோத்திரப்பா. நீர் செய்ய நினைத்த தடைபடாதப்பா. ஆண்டவரே கர்த்தருடைய கரம் கிரியை செய்து வல்லம் வெளிப்படட்டுமா நான் ஜெபிக்கிறேன் தகப்பனே. எல்லா முதலமைச்சரையும் உடைய கருத்தில் வைக்கிறேன். கர்த்தர் பொறுப்பெடுத்து நடத்துங்க, ஆசீர்வதிங்க. எங்கள் தேசம் ஆசீர்வதிக்கப்படணும் ஆண்டவரே. எங்கள் தேசம் ஆசீர்வதிக்கப்படணுயா. இந்திய தேசம் ஆசீர்வதிக்கப்படணுயா. ஒரு பெரிய மாற்றத்தை என் தகப்பன் தருகிறதுக்காக நன்றி. எங்கள் தேசத்தில் ஒரு பெரிய மாற்றத்தை தரப்புறக்கா ஸ்தோத்திரம். ஆசீர்வதிங்க தகப்பனே. உடைய பிள்ளைகள் செய்கிற வேலைகள் ஆண்டவரே இந்த எங்கள் தமிழ்நாட்டில் ஆண்டவரே அவங்க போட்டிருக்கிற எல்லா திட்டங்களையும் கர்த்தர் ஆசீர்வதித்து கொடுக்கும்படியாக நான் ஜெபிக்கிறேன். கர்த்தர் கிருபை தாரும் சுவாமி. ஸ்தோத்திரப்பா, சோத்திரப்பா. இந்திய தேசம் ஆண்டவரே என் கர்த்தருடைய தேசமப்பா. நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமா ஜெபிக்கிறேன். தேசத்துக்கு விரோதமாய் செயல்படுற, ஊழியங்களுக்கு விரோதமாய் செயல்படுற எல்லாம் சாத்தாண்டி திட்டம்லாம் செயலிழந்து போவதாக நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே ஸ்தோத்திரம் கர்த்தாவே, ஸ்தோத்திரம் தகப்பனே, ஸ்தோத்திரம் கர்த்தாவே, ஸ்தோத்திரப்பா. ஆண்டவரே இப்படி ஊழியங்களுக்கு விரோதமாய் போராடுகிற சாத்தாண்டி சகல திட்டத்தையும் கர்த்தர் அழித்து போடும்படியா ஜெபிக்கிறேன்யா. ஊழியத்துக்கு விரோதமாய் போராடுகிற பொல்லாத மனுஷிக வல்லமையை கட்டி நிர்மலமாக்கி ஜெபிக்கிறேன் இயேசுவின் நாமத்தினால. இந்திய தேசத்தில் கர்த்தாவே ஸ்தோத்திரப்பா. ஊழியத்துக்கு விரோதமாய் தகப்பனே உடைய நாமத்தை மையப்படுத்துகிற பிள்ளைகளுக்கு விரோதமாய், ஊழியம் செய்கிற பிள்ளைகளுக்கு விரோதமாய் போராடுகிற பொல்லாத ஆவிகள் நிர்மலமாகட்டும், நிர்மலமாகட்டும், நிர்மலமாகட்டும். இயேசுவின் நாமத்தில் நிர்மலமாகட்டும் நான் ஜெபிக்கிறேன். சத்ருகுரியில் அழிக்கப்படட்டும், சாசிகரை அழிக்கப்படட்டும் இயேசுவன் ஜெபிக்கிறேன். கர்த்தாவே நீர் எழுந்தருளும் உடைய வல்லமை வெளிப்படுத்த வேண்டுமா ஜெபிக்கிறேன். ஒளித்தை செய்கிற பிள்ளைகளுக்கு விரோதமாய் போராடுகிற எல்லாம் சாத்தாண்டி சகல திட்டம் செயலிழந்து போகட்டும். இயேசுவின் நாமத்தை செயலிழந்து போகட்டும். இயேசுவின் நாமத்தை செயலிழந்து போகட்டும் என்று ஜெபிக்கிறேன். ஆண்டவரே பொல்லாத திட்டங்களை போடுகிற பொல்லாத மனிதர்கள் மனம் திரும்பி ரட்சிக்கப்பட வேண்டுமா ஜெபிக்கிறேன். ரட்சிக்கப்பட வேண்டுமா ஜெபிக்கிறேன். கர்த்தர் ரட்சிப்பீராக நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஸ்தோத்திர தகப்பனே. மனிதனை மனிதன் என்று பார்க்காதபடி கர்த்தாவே ஆண்டவர் மிருகத்தை அடிக்கிறது போல் அடிக்கிற ஒவ்வொரு காண்ட மிருகத்தையும் தெய்வகத்தை ஒப்புக்கொடுத்து நான் ஜெபிக்கிறேன் ஐயா. அவங்களாம் மனம் திரும்பட்டும் சுவாமி, மனம் திரும்பட்டும் ஐயா, மனம் திரும்பட்டும் ஐயா. மனம் திரும்பி ரட்சிக்கப்பட ஜெபிக்கிறேன் இசப்பா. ஆண்டவரே சோத்திரம், ஆண்டவரே சோத்திரம் தகப்பனே, சோத்திரையா. போதைகளை போட்டுட்டு தகப்பனே ஆண்டவரே கர்த்தருடைய ஊழியத்தை செய்கிற பிள்ளைகளை கை நீட்டி அடிக்கிறானுங்களப்பா, கம்பச்சு அடிக்கிறானுங்களப்பா தகப்பனே. அவன்கள்லாம் கர்த்தவை சந்தியும் ஆண்டவரை சவளை சந்தித்தது போல சந்திக்க வேண்டுமா நான் ஜெபிக்கிறேன் ஐயா. சாத்தாண்டி அரண்கள் நிர்மூலமாக்கப்படுவதாக ஜெபிக்கிறேன். கர்த்தருடைய நாமத்துக்கு விரோதமாக எழும்புகிற சாத்தாண்டி அரண்கள் நிர்மூலமாக்கப்படட்டும், நிர்மூலமாக்கப்படட்டும், நிர்மூலமாக்கப்படட்டும் இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன். சாத்தாண்டி குறி அழிக்கப்படட்டும், சாசி குறி அழிக்கப்படட்டும், அந்த காரக்கிரீட் அக்கினால் எரிக்கப்பட்டு போவதாக இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் தகப்பனே. பொல்லாத சபிக்கப்பட்ட ஆவியில் அக்கினால் எரிக்கிறேன், எரிக்கிறேன், எரிக்கிறேன். அது எரிஞ்சி சாம்பலாய் போவதாக இயேசுவின் ரத்தத்தை தெளிக்கிறப்பா. இந்திய தேசம் முழுவதும் ஏசப்ப ரத்தத்தை தெளிக்கிறேன் தகப்பனே. இதோ உனக்கு முன்பாக திறந்த வாசலை வைத்திருக்கிறேன், அதை ஒருவனும் பூட்ட முடியாதுன்னு சொல்லியிருக்கீங்களே ஏசப்பா. ஊழிஞ்சிற எல்லா பிள்ளைகளுக்கும் திறந்த வாசலை கொடுத்து கர்த்தாவே எல்லா மிஷனரிகளுக்கும் எல்லா ஊழிஞ்சிற பிள்ளைகளுக்கும் தகப்பனே ஸ்தோத்திரம் திறந்த வாசலை கொடுப்பீராக நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே ஸ்தோத்திரம். பூட்ட நினைக்கிறவங்களை கர்த்தாவே ஸ்தோத்திரம். அவங்களும் பைபிள் எடுத்து கர்த்தரை ஊழியத்தை செய்ய கர்த்தர் மாற்றி அமைப்பீராக நான் ஜெபிக்கிறேன். உமாளக்கூடாத கவரை ஒன்றுமே இல்லை ஏசப்பா. நீ இறங்கி கிரியை செய்யுங்க, உங்கள் வல்லமை வெளிப்படட்டும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் தகப்பனே. தூரி சத்தாரவாரி சாலவாரிக்கமா. நீர் எழுந்தருளும் ஆண்டவருடைய நாமம் ஐயப்பட வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய கருத்தில் ஒப்புக்கொண்டுக்கிறேன் ஏசப்பா. சவளை பவளாய் மாற்றி கர்த்தாவே ஊழியத்தை தகப்பனை ஓடி ஓடி செய்ய வைத்தீர்கள் ஐயா.
நிறைய நிருபங்கள் 14 நிருபங்கள் சொன்னாங்க ஏசப்பா. 14 நிருபங்கள் எழுத கிருபை செய்தீர தகப்பனே. எல்லா நேரத்திலையும் நான் கர்த்தருக்குள் மகிழ்ந்து களி கூறுவேன், சந்தோஷப்படுவேன் சொன்னது போல ஆண்டவரே கர்த்தாவே, எனக்கு எத்தனையோ சவுல்கள் வெளியே கடந்துட்டு கர்த்தருடைய பிள்ளைகளை துன்பப்படுத்துகிற ஒவ்வொருவரையும் தேவன் சந்திக்க வேண்டுமா ஜெபிக்கிறேன். சந்தியும் ஆண்டவரே. அவனோட முழங்கால் போடட்டும் தகப்பனே, முழங்கால் போடட்டும் ஐயா, முழங்கால் போடட்டும் ஐயா. கர்த்தர் இப்படி செய்ய போகிற கிருபைக்காக நன்றி செலுத்துகிறேன் ஐயா. தொடர்ந்து கர்த்தர் பொறுப்படுத்துக்கலுங்க. இயேசுவே நான் ஜெபிக்கிறேன். முழங்கால் போடட்டும் ஆண்டவரை, நாவுகளும் அறிக்கை செய்யட்டும் ஐயா. கர்த்தர் ஒருவதான் மெய்யான தேன்முதை ஆண்டவரை, எல்லா நாவுகளும் அறிக்கை செய்யட்டும் ஆண்டவரை. முழங்கால் யாவும் உமக்கு முன்பாக முத்தங்கள் சொன்னீரேன். எல்லா முழங்காலும் இயேசுப்பா நாமத்துக்கு முன்பாக முழங்கால் போடட்டும் ஆண்டவரை. போட வைங்கப்பா, போட வைங்கப்பா. எல்லா முழங்காலும் என் கர்த்தருக்கு முன்பாக முழங்கால் போடட்டும் ஆண்டவரை. முழங்கால் போடட்டும் ஐயா, முழங்கால் போட வைங்கப்பா. அப்படியே கர்த்தர் செய்ய போகிற கிருபைக்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறையா. ஆண்டவரே சோதரை, எங்கள் இந்திய தேசத்து ஒரு பெரிய மாற்றத்தை தந்து கர்த்தாவை எல்லா பிள்ளைகளுமே ஒளிஞ்சிற பிள்ளைகளாக, சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கிற பிள்ளைகளாக கர்த்தர் மாற்றுவீராக நான் ஜெபிக்கிறேன். உங்கள் கருத்தை ஒப்பு கொடுக்குறியா. நீர் பொறுப்பெடுத்து நடத்துங்கப்பா, பரிசுத்தப்படுத்துங்கப்பா. எல்லா மக்களும் ரட்சிக்கப்படட்டும் ஐயா. எல்லா மக்களும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதே உங்களுடைய சித்தமாக இருக்கிற அப்படின்னா எல்லா மக்களும் ரட்சிக்கப்படட்டும்ப்பா, ரட்சிக்கப்படட்டும் ஐயா. ரட்சிக்கப்பட வேண்டுமா ஜெபிக்கிறேன். ராஜாக்களுக்காக ஜெபிங்க என்று சொன்னீரேன். கண்டவரை எல்லா மனிதரும் மனம் திரும்ப வேண்டுமே ஜெபிங்கன்னு சொன்னீரேன். அதுவே உங்களுடைய சித்தமாக இருக்க சொன்னீரே. எல்லா மக்களும் பரிசுத்தமாக இருக்க வேண்டும் என்பதே என்னுடைய சித்தம் என்று சொன்னீரேன். ஆண்டவரே எல்லா மக்களும் பரிசுத்தமாக்கப்படணுயா, பரிசுத்தமாக்கப்படணுயா. பிசாசு போட்ட எல்லா விதைகளையும் கர்த்தர் பிடுங்கி சுட்டி எரிச்சு சாம்பலைக்கு அப்புறம் படுத்துங்க ஏசாப்பா. ஜனங்களை எப்படியாவது பாவத்துக்குள்ள கொண்டு போகணும்னு சொல்லி பலவித பாவ இச்சைகளை தூண்டி தகப்பனை, பலவித போதைகளை போட வச்சு தகப்பனை, மக்களை ஆண்டவரை இருதயத்தை கடினப்படுத்தி வச்சு தகப்பனை, மூளையை செயல்பட விடாதபடி ஆண்டவரை பிசாசு காட்டுற வழியில் தகப்பனை ஒவ்வொரு பிள்ளைகளையும் தகப்பனை திருப்பிக்கிட்டு இருக்கிற அந்த பொல்லாத ஆவிகளாம் நெருமலமாகட்டும், நெருமலமாகட்டும், நெருமலமாகட்டும். இயேசுவே நாமத்தை நெருமலமாக்கி போவதாக நான் ஜெபிக்கிறியா. வரும் நாட்களை எல்லா பிள்ளைகளும் நல்ல ஞானமாய் தெளிந்து புதிய கர்த்தருடைய ஊழியத்தை உற்சாகத்தோடு செய்ய நீ கிருபை கொடுக்கும்படியா நான் ஜெபிக்கிறேன். அப்படியே கர்த்தர் செய்ய போகிற கிருபைக்காக ஸ்தோத்திரப்பா. நன்றி ஏசப்பா. பாண்டவரே பாவ பிடியிலே சிக்கி கிடந்து விடுதலை பெற முடியலேன்னு சொல்லி தவிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் கர்த்தர் கிருபையாக இறங்குங்கப்பா. பிள்ளைகளை மன்னித்து அவங்களை ரட்சிப்பினால் அலங்கரித்து உங்களை சந்தோஷத்தை பெற்றுக்கொள்ள அவங்களுக்கு நீங்கள் கிருபை கொடுக்க வேண்டுமா நான் ஜெபிக்கிறேன். அப்படியே கர்த்தர் செய்வீராகப்பா. அவர்கள் மகிழ்ந்து களி கூறட்டே ஏசப்பா. எல்லா பிள்ளையும் சந்தோஷமாக இருக்கட்டும். ஆசீர்வதிங்கப்பா. என் தகப்பனுடைய கரம் ஆசீர்வதிக்கட்டும் ஆண்டவரே, ஆசீர்வதியும் ஆண்டவரே. எல்லா ஜனங்களையும் ரட்சிப்பினால் அலங்கரிங்கப்பா. கர்த்தர் பெரிய மாற்றத்தை உண்டு பண்ணுவீராக நான் ஜெபிக்கிறேன். தொடர்ந்து கர்த்தர் பொறுப்பெடுத்து நடத்துங்கப்பா. ஆசீர்வதிங்க ஏசு நான் ஜெபிக்கிறேன். நல்ல தகப்பனே ஆமே. நன்றி செலுத்துகிறேன்ப்பா. வாலிப பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறீங்க. வாலிபர்களை பரிசுத்தப்படுத்துமான்றேன். வாலிப பிள்ளைகளை பரிசுத்தப்படுத்துங்கப்பா. எல்லா வாலிப பிள்ளைகளையும் பரிசுத்தப்படுத்துங்க தகப்பனே. தாய் தப்பங்கள் கர்த்தாவே கீழ்ப்படியாதபடி மனம் விரும்பினபடி கர்த்தாவே. 3 பையங்க 4 பையங்க பைக்கில் உட்காந்துக்கிட்டு தகப்பனை கரான்னு இறஞ்சிக்கிட்டு வாகனம் பயங்கரமாக தகப்பனை இறைச்சலோடு வாகனங்களை ஃபுல் ஸ்பீடில் வச்சு தகப்பனை போய் தகப்பனை ஸ்தோத்திரப்பா கீழே விழுந்து செத்து போயிடுறாங்கப்பா. ஆண்டவரே இந்த பிள்ளைகளுக்கு நல்ல தெளிந்த புத்தி கொடுங்கப்பா. விசுவாசனப்பா அந்த அப்படி செய்ய வைக்காம்ப்பா. ஆண்டோடைய கருத்தில் ஒப்பு கொடுக்குறப்பா. பெற்றவங்க என்ன செய்வாங்க, பெற்றவங்க எவ்வளோ வேதனைப்படுவாங்க, எதிர்காலம் பெற்றவங்களுடைய எதிர்காலம் எவ்வளோ கஷ்டமாக இருக்குங்கிற நினைப்பே இல்லாதபடி பிசாசு மனக்கண்ணுகளை புருண்டாக்கி ஆண்டவரே கர்த்தாவை பெற்றவங்களை சேர்ந்தவரை நீ சிந்திக்க விடாதபடி தகப்படி அவங்கள கட்டி போட்டுருக்காங்க. அந்த கட்டில் அறுக்கப்பட்டு போக தக்க ஏசி நான் ஜெபிக்கிறேன். எல்லா பிள்ளைகளும் கர்த்தாவை விடுதலை பண்ணுமாண்டவரை விடுதலை பண்ணுமாப்பா, விடுதலை பண்ணுங்கப்பா. வாலிபர்களை பரிசுத்தப்படுத்துங்கப்பா. வாலிப பிள்ளைகளை பெற்றோர் கீழ்படுகிற பிள்ளைகளை அங்கே பெற்றோரை நினைத்து பெற்றோருக்கு நன்மை செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தை அந்த பிள்ளைகளுக்கு நீங்கள் கொடுக்க வேண்டுமா நான் ஜெபிக்கிறேங்க. கர்த்தர் கிரியை செய்யுங்கப்பா. வாலிப பிள்ளைகளெல்லாம் பரிசுத்தப்படுத்தி ரட்சித்து தாங்க ஏசப்பா. வாலிப பெண் பிள்ளைகளை பரிசுத்தப்படுத்துங்கப்பா, பரிசுத்தப்படுத்துங்கப்பா. தாய் தப்புங்க அவங்களும் கீழ்ப்படுத்தி நடக்கணும் கர்த்தாவே. ஸ்தோத்திரம் கர்த்தாவை. எதிர்த்து பேசாதபடி கர்த்தாவே. தாய் தப்புங்க என்ன பேசினாலும் அது தன்னை விட்டு கொடுத்து தாழ்மையோடு போக கிருபை செய்யுங்கப்பா. வீடுகளில் சண்டைகளை போடாதபடி சில வீட்டில் வாலிப பெண் பிள்ளைகிட்ட கூட தகப்பனை தாய் தப்புங்க பேச பயப்படுறாங்கப்பா. இதான் பண்ணிடுவாங்கன்னு பயப்படுறாங்கப்பா. அப்படி சூழ்நிலாம் மாறட்டும் ஏசப்பா. தாய் தப்புங்க கீழ்ப்படிஞ்சு தாய் தப்புங்க என்ன சொல்கிறாங்களோ அதை கேட்டு நடக்க ஆண்டவரே ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு நேர் கிருபை கொடுப்பீராக நான் ஜெபிக்கிறேன். தாய் தப்பனுக்கு ஆண்டவரை கீழ்ப்படிக்கிறதுப்பா. வேதத்தை பார்க்குறோம் ராஜா. ஆண்டவரே தாய் போதகத்தை தள்ளாதே, தகப்பனுடைய புத்தியை கேளுன்றப்பா வேதத்தில் பார்க்குறோம். அப்படியே பிள்ளைகள் கத்தாவே ஸ்தோத்திரையா. உன் தாய் வயது சொல்லும்போது அவளை அசட்டு பண்ணாதேன்னு சொல்லி வேதத்தை பார்க்குறப்பா. ஆண்டவரே தாய் தப்பங்களை தேவனே அன்புள்ளவங்களை கத்தாவே அவங்களை அரவணைப்புள்ள ஒரு தாய் தப்பனை
அவங்கள மாற்ற முடியாது. நான் ஜெபிக்கிறேன்யா, பிள்ளைகள் தாய் தப்பன் அன்பாக இருக்கட்டையா, தாய் தப்பங்க பிள்ளைங்ககிட்ட அன்பாக இருக்கட்டையா. கத்திரம் செய்யுங்கப்பா, கிருபை செய்யுங்கப்பா, உங்களுடைய கரம் பொறுப்பதுக்கிட்ட இயேசுவின் நாமத்தில் நான் ஜெபிக்கிறேன். எல்லா பிள்ளைகளும் பரிசுத்தமாக்கப்படட்டியா, எல்லா பிள்ளைகளும் ஆசீர்வதிக்கப்படட்டீங்கப்பா. செல்ஃபோனுக்கு அடிபட்டு நடக்கிறாங்கப்பா, இயேசுவின் நாமம் ஜெபிக்கிறீங்க. செல்ஃபோனுக்கு அடிபட்டு நடக்கிற எல்லா பிள்ளைகளும் இயேசு நாமத்தை விடுதலை ஆகட்டையா, விடுதலை ஆகட்டையா. செல்ஃபோனுக்கு அடிபட்டு நடக்கிற எல்லா பிள்ளைகளையும் ஏசப்பா நீர் விடுதலை பண்ணுங்கப்பா, விடுதலை பண்ணுங்கப்பா. மழை கடற்கரை ஒன்றுமில்லப்பா. ஏசப்பா ரத்தம் அவங்களுக்குள்ளே இறங்கட்டியா, செல்லுக்குள்ளே ஏசுவரத்தை இறங்கட்டியா. செல்ஃபுள்ள மூலியமாக தகப்பனே, செல்ஃபோன் மூலியமாக ஆண்டு ஆட்டி படிக்கிற பிசாசிகரியில் கட்டி ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினாலே கட்டி ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினால கட்டி ஜெபிக்கிற செல்ஃபோன் மூலிமா கிரீச்சிற பொல்லாத ஆவிகள் நொறுமலமாகட்டும். இயேசுவின் நாமத்தினால் அது நிர்மலமாக்கப்படுவதாக ஜெபிக்கிறையா. நாட்களில் செல்ஃபோன் தான் தஞ்சம், செல்ஃபோன் தான் உயிர், செல்ஃபோன் தான் என் சாப்பாடுன்னு சொல்லி செல்ஃபோனுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறவங்களாம் இதெல்லாம் வைக்க வேண்டிய இடத்துல தான் வைக்கணுங்கிற எண்ணத்தை அவங்களுக்கு கொடுத்து கர்த்தாவே. ஆண்டவர் தேவையில்லாத காரியங்களை பார்க்காதபடி, தேவையில்லாத காரியங்களை கேட்காதபடி தகப்பனே. ஆண்டவர் என்ன எதுக்கு தேவையோ செல்ஃபோன் அதுக்கு மட்டும் உபயோகப்படுத்திட்டு தகப்பனை மற்ற நேரம் எடுத்து தப்பனை ஓரத்தில் வைக்க நீ உதவிச்சிங்க. ஆண்டோடைய கட்டில் அப்போ கொடுக்குறேன். சப்பா கத்தர் பொறுப்பெடுத்து நடத்துங்கப்பா, கத்தர் மைப்படுங்க. இயேசுவின் நாமத்தினாலும் ஜெபிக்கிறேன் நல்ல தகப்பனே, ஆமீனப்பா. இந்த ஜெபவிலே தந்த தேவனுக்கு கோடி சோத்திரம்ப்பா. தொடர்ந்து பொறுப்பெடுத்து நடத்துங்க, எல்லா மக்களையும் ஆசீர்வதிங்கப்பா. ஆண்டவரை ஜெபிக்கிற மக்களை எழுப்புங்கப்பா. எல்லா தெருக்களையும் எல்லா வீடுகளையும் ஜெபிக்கிற மக்கள் எழும்பட்டியா, எல்லா சபையும் ஜெபிக்கிற சபையாக எழும்பட்டு தகப்பனே. ஆண்டுடிக்கிற ஆசீர்வதிக்கட்டும்பா. திருச்சபைகளை ஆசீர்வதிங்க, திருமண்டலத்தை ஆசீர்வதிங்கப்பா. எல்லாம் உங்களுடைய ஒளிதிச்சிற எல்லா பிள்ளைகளையும் பரிசுத்தப்படுத்துங்க, எல்லா பிள்ளைகளையும் நீங்கள் ஆசீர்வதிங்கப்பா. எல்லா பிள்ளைகளுடைய ஆசீர்வாதத்தின் பிள்ளைகளாக தான் இருக்கணும்ப்பா. உங்கள் எல்லா பிரஜாதி மக்கள் எல்லோரும் ரட்சிக்கப்பட்டுருணும்ப்பா. எல்லாருமே பரிசுத்தமாக்கப்பட்டுருணுங்க. எல்லாருமே கர்த்தருடைய ஆசீர்வாதத்துக்கு பாத்திரமா இருக்கணும். அப்படியே கத்த செய்யப்படுற கிருபைக்காக ஸ்தோத்திரம். தாழ்த்தி வெறுமையாக்கிறேன். தேவ நாம் மாத்திரம் விட்டுட்டும் இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.